அழுகைக்கும் மனிதனுக்கும் என்ன சம்பந்தம்னு பார்ப்போம். அழுகை என்பது மற்ற எந்த உயிரினத்திற்கும் இல்லாத மற்றும் மனிதனுக்கே உரிய பண்பு. முகத்தினுடைய பாவனைகள் மூலமா நமது வேதனைகளையும் உணர்வுகளையும் மற்றவர்களிடம் வெளிப்படுத்தும் ஒரு செயல்பாடுதான் அழுகை. குழந்தைகள் எதற்கெடுத்தாலும் அழுவதை பார்த்திருக்கீங்களா? ஏன்னா குழந்தைகளுக்கு பேச தெரியாது. பசி, தாகம், வலின்னு எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் வெளிப்படுத்த குழந்தைகளுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் அழுகை தான். சரி, அழும்போது நமக்கு ஏன் கண்ணீர் வருது? அது ஏன்? கண்ணீர் என்பது வெறும் நீர் இல்ல. கண்களின் இமைகளுக்குள்ள அமைஞ்சிருக்கிற சுரப்பிகளால நமது கண்களை பாதுகாக்க வெளியிடப்படக்கூடிய ஒரு திரவம் தான் கண்ணீர். இதுல சோடியம் போன்ற உப்புகளும் என்சைம்களும் ஒரு குறிப்பிட்ட அளவு நிறைஞ்சிருக்கும். நமது கண்கள் வறண்டு போகாமல் இருக்கவும், தூசுக்கள் மற்றும் பாக்டீரியாக்களால கண்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்கவும் கண்ணீர் சுரக்கப்பட்டு இமைகள் மூடி திறக்கும் போது கண்களின் மேற்பரப்பு முழுவதும் பரவி நமது கண்களை மென்மையா மற்றும் பாதுகாப்பாக வைக்கிறது. ஆனா கண்களை பாதுகாக்க வெளிப்படக்கூடிய கண்ணீருக்கும் அழுகைக்கும் என்ன சம்பந்தம்? அழும்போது ஏன் கண்ணீர் வருதுன்னு இப்ப நம்ம பார்ப்போம். நமது கண்களை பாதுகாக்கவே கண்ணீர் சுரப்பிகள் இருந்தாலும் உணர்வுகளை கட்டுப்படுத்தும் நம்முடைய மூளையினுடைய குறிப்பிட்ட பகுதி கண்ணீர் சுரப்பிகளையும் கட்டுப்படுத்துறதால நம்ம அழும்போது கண்ணீர் சுரப்பிகள் தூண்டப்பட்டு கண்ணீர் வெளிப்படுது. அது மட்டும் இல்லாம அழும்போது வெளியாகும் கண்ணீர்ல மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட ஹார்மோன்கள் இருப்பதை கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம கண்ணீர் விட்டு அழும்போது கவலைகள் குறைஞ்சி ஆறுதலாக உணர்வது இதனால தான்.